2022 நவம்பர் 10 இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் அவ்வளவு எளிதில் கடந்து போக முடியாத ஒரு நாள். அடிலேடில் நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதிப் போட்டியில் ஒரே ஒரு தோல்வியை கூட சந்திக்காத இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மிக மோசமான ஒரு தோல்வியை சந்தித்து தொடரில் இருந்து வெளியேறியது. குறிப்பாக டக் அவுட்டில் கண்ணீர் ததும்ப சோகத்தோடு அமர்ந்திருந்த இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அடுத்து 2 ஆண்டுகள் இடைவெளியில் இங்கிலாந்து கேப்டனை அதேபோன்று அமர வைத்து பழிக்கு பழி வாங்கிய மறக்க முடியாத அந்த ஒரு ஆட்டம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். 2022 போன்று 2024 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் ஒரே ஒரு தோல்வியை கூட சந்திக்காத இந்திய அணி அரையிறுதிப் போட்டியில் மீண்டும் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்ள காத்திருந்தது. மழை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கயானாவில் பந்துவீச்சுக்கு சாதகமான கடினமான அந்த களத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சை இந்திய பேட்ஸ்மேன்கள் கவனத்தோடு எதிர்கொண்டிருந்த வேளையில் ஆட்டத்தின் 3வது ஓவரில் கீரை மாற்ற முயற்சி செய்த விராட் கோலி டாப்லியின் பந்து வீச்சில் அதிரடியாக ஒரு சிக்ஸரை பறக்கவிட்டவர் அதே ஓவரில் ஸ்டம்பை பறிகொடுத்து முதல் விக்கெட்டாக 9 ரன்களில் வெளியேறியிருப்பார். கோலி வெளியேறினாலும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அற்புதமான ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தனது பொறுப்பை உணர்ந்து கடினமான இந்த களத்தில் கூட இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக தன்னுடைய அதிரடியின் மூலம் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தார். மறுமுனையில் பவர் பிளேவின் இறுதி ஓவரில் ரிஷப் பண்டை வெளியேற்றி சாம் கரன் இந்திய அணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அதன் பிறகு களத்துக்கு வந்த சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மாவுடன் கைகோர்க்க ஆட்டம் மீண்டும் இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. குறிப்பாக 6வது ஓவரை வீச வந்த ஆடில் ரஷீதின் பந்துவீச்சில் ரிவர்ஸ் ஸ்வீப்பின் மூலம் ரோஹித் சர்மா எடுத்த அந்த ஒரு பவுண்டரியின் வாயிலாக 50 ரன்களை கடந்தது இந்திய அணி. இந்த சூழ்நிலையில் 8வது ஓவரின் முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்திருந்த இந்திய அணி 65 ரன்களை எடுத்திருந்த பொழுது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு ஆட்டம் மீண்டும் தொடங்க இம்முறை இந்திய பேட்ஸ்மேன்களின் பேட்டில் இருந்து மைதானத்தில் ரன் மழை பொழிய ஆரம்பித்தது. சாம் கரன் வீசிய 12வது ஓவரில் ஒரு வித்தியாசமான ஸ்வீப் ஷாட்டின் மூலம் 6 ரன்களை எடுத்த ரோஹித் சர்மா அதிரடியாக 36 பந்துகளில் தன்னுடைய அரை சதத்தையும் பூர்த்தி செய்தார். இதனால் இந்திய அணியும் 12.3 ஓவர்களில் 100 ரன்களை கடந்தது. இந்த நிலையில் அரை சதத்தை கடந்து அதிரடி காட்டிக் கொண்டிருந்த கேப்டன் ரோஹித் சர்மா ஆடில் ரஷீதின் பந்து வீச்சில் பெரிய ஷாட்டிற்கு முயன்றவர் 3வது விக்கெட்டாக தன்னுடைய 2வது தொடர் அரை சதத்தோடு 57 ரன்களில் வெளியேறியிருப்பார். இன்னொரு பக்கம் வழக்கம் போல் தன்னுடைய 360 டிகிரி ஷாட்டுகளின் மூலம் மைதானத்தில் சுழன்று கொண்டிருந்த சூரியகுமார் யாதவ் ரோஹித்தை போன்று சிக்ஸரின் வாயிலாக அரை சதத்தை எட்டும் முனைப்பில் ஆர்ச்சரின் பந்தில் சிக்ஸர் அடிக்க முயன்றவர் 47 ரன்களில் வெளியேறியிருப்பார். இந்த சூழ்நிலையில் களத்துக்கு வந்த ஹர்திக் பாண்டியா கிறிஸ் ஜோர்டனின் பந்துவீச்சில் அடுத்தடுத்து பறக்கவிட்ட 2 பிரம்மாண்டமான சிக்ஸர்களின் மூலம் 150 ரன்களை கடந்தது இந்திய அணி. 2 சிக்ஸர்களை அடித்தவர் அடுத்த பந்திலும் பெரிய ஷாட்டிற்கு முயன்று தனது விக்கெட்டை பறிகொடுக்க மறுமுனையில் கடைசி கட்ட ஓவர்களில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் வெளிப்படுத்திய அதிரடி ஆட்டத்தின் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 171 ரன்களை எடுத்தது இந்திய அணி. அதன் பிறகு 172 ரன்களை எடுத்தால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறலாம் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் களம் கண்ட இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்கள் ஆரம்ப கட்ட ஓவர்களில் இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அதிரடி காட்ட 2022 நடந்தது இன்றும் நடந்துவிடுமோ என்கிற அச்சம் பலருக்கும் எழ ஆரம்பித்தது. இந்த அச்சத்திற்கு மத்தியில் ஆட்டத்தின் 4வது ஓவரில் அக்ஷரை ரோஹித் சர்மா அறிமுகப்படுத்த அவரின் முதல் பந்திலேயே பண்டிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் பட்லர். அவரை தொடர்ந்து ஃபில் சால்ட்டின் ஸ்டம்பை பொம்ரா பறக்கவிட மறுமுனையில் அக்ஷர் பட்டேல் தன்னுடைய அற்புதமான சுழலின் மூலம் இங்கிலாந்து அணிக்கு இறுதிச் சடங்கினை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். பட்டேலுக்கு பக்கபலமாக குல்தீப்பும் நெருக்கடி கொடுக்க 50 ரன்களை எடுப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து மோசமான ஒரு தோல்வியை நோக்கி தடுமாற ஆரம்பித்தது இங்கிலாந்து அணி. ஒரு பக்கம் அனுபவமிக்க இங்கிலாந்து வீரர்கள் விரைவாக ஆட்டமிழந்தாலும் ஹாரி புரூக் மட்டும் சிறிது நேரம் நிலைத்து நின்று ஆடி 25 ரன்களை சேர்த்திருக்க அவரும்
குல்தீப்பின் மாய வலையில் சிக்கி ஸ்டம்பை பறிகொடுத்து வெளியேறினார். இவர்களைத் தொடர்ந்து கிறிஸ் ஜார்டன் மற்றும் இங்கிலாந்து அணியின் கடைசி கட்ட நம்பிக்கையாக இருந்த லியாம் லிவிங்ஸ்டன் ஆகியோர் அடுத்தடுத்து வெளியேற இங்கிலாந்து அணியின் மோசமான தோல்வி ஏறக்குறைய உறுதியானது. கடைசி கட்ட ஓவர்களில் கட்டாப்பா ஆர்ச்சர் ஒரு சில சிக்சர்களை பறக்கவிட்டாலும் அவர்களின் ஆட்டம் 103 ரன்களில் முடிவுக்கு வந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களது அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்திய இங்கிலாந்து அணியை 2 ஆண்டுகள் கழித்து வெறும் 100 பந்துகளில் அனைவரையும் ஆட்டமிழக்கச் செய்து 68 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான ஒரு வெற்றியை பதிவு செய்து 10 ஆண்டுகளுக்கு பின்னர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்திய அணி. பேட்டிங்கில் மட்டுமல்ல, பந்து வீச்சிலும் எந்த ஒரு கட்டத்திலும் இங்கிலாந்து அணியை எழவிடாமல் அடித்து நொறுக்கிய இந்திய அணியின் இந்த ஒரு ஆட்டமானது கிரிக்கெட் அரங்கில் மறக்க முடியாத பல ரிவெஞ்ச் ஆட்டங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது.